அலகு 3 சபாபதி நாடகம் மூன்றாம் காட்சி. இடம் மாணிக்க முதலியார் வீட்டின் மெத்தை. சபாபதி முதலியார் உட்கார்ந்திருக்கிறார். முருகேசனும் குமரகுருவும் வருகிறார்கள். முருகேசன் குமரகுரு இருவரும் சபாபதி முதலியார் பாஸ் ஆனதற்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள். சபாபதி முதலியார் ஓஎஸ் ஆனாலும் இதில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது பிரதர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணுவேன்னு நினச்சேன், கொஞ்சம் தப்பி போட்டுது. இந்த இங்கிலீஷ் பேப்பரில் 2 மார்க்ஸ் குறைச்சி போட்டான்னு நினைக்கிறேன். முருகேசன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணையோ இல்லையோ? செகண்ட் கிளாஸில் தான் போட்டான். பாஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு பாய் இன் தி பிரசிடென்சியாக பாஸ் பண்ணணும். இல்லா போனால் எந்த கிளாஸில் பாஸ் பண்ணால் என்ன என்று படோடபமாக சபாபதி முதலியார் கூறுகின்றார். குமரகுரு, ஃபாதர் இன் லாவுக்கு டெலிகிராம் அனுப்பிச்சிட்டிங்களா? பைஜோ, அதை மறந்தேன். சபாபதி மெல்ல வருகிறான். சபாபதி முதலியார், என்ன நான் கூப்பிட்டதுக்கு ஏன்னு சொல்லாதே வரேன்? என்னப்பா, பாஸ் கூட கொடுத்து விட்டு இப்போ கூட சபாபதின்னு கூப்பிடுறியே என்னே? பின்ன என்னான்னு கூப்பிட? சபாபதி முதலின்னு கூப்பிடக்கூடாதா? சத் நான்சென்ஸ், அதெல்லாம் உதவாது. இந்தா இதோ டெலிகிராம் எழுதி வரேன், அதை நேர தபால் ஆஃபீஸில் கொண்டு போய் போடணும், தெரியுமா? அப்படியே ஆவட்டும்பா. டெலிகிராம் எழுதி கொடுத்து போடா சீக்கிரம் என்கிறார். சபாபதி போகிறான். குமரகுரு சபாபதி முதலியாரிடம், எந்த காலேஜ் சேர போகிறேன்? சபாபதி முதலியார், அதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. டாக்டர் மில்லர் என் காலேஜ் வந்து சேரணும்னு அர்ஜென்ட் டெலிகிராம் கொடைக்கானலில் இருந்து அனுப்பியிருக்கிறான். டாக்டர் போன் பிரசிடென்ஸ் காலேஜ் ஒன்லி குட் காலேஜ் கம் ஜாயின்னு எழுதியிருக்கிறான். பச்சையப்பாஸ் காலேஜில் எங்கள் ஃபாதர் ட்ரஸ்டியாக இருந்தாரேன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. முருகேசன், என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன்? எடுத்துக்கனா கெமிஸ்ட்ராவது பிசிக்ஸாவது எடுத்துக்கணும். நீ என்ன அட்வைஸ் பண்ணுறே? குமரகுரு, நீ பிசிக்ஸ் எடுத்துக்கனாதான் ஈஸி. முருகேசன், ஐ அட்வைஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கப்பேன், சுலபம். சபாபதி முதலியார், நான் எங்கள் மதரை கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க படித்தது போதும் தம்பி, அதிகமாக படித்தா உடம்பு கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அது தொட்டு ஸ்டடி ஸ்டாப் பண்ணிவிடலாம்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரதர்ஸ்? குமரகுரு, அப்படியே செய்யலாம் அப்பேன். முருகேசன், அப்போ சும்மாவா இருப்ப வீட்டில்? அதற்கு சபாபதி முதல், ஒன்றும் அது செய்ய மாட்டேன். எஜுகேஷனோட எப்பவும் டச்சில் இருக்கணும். பச்சையப்பாஸ் காலேஜ் ட்ரஸ்டியாவது இல்லா போனால் இன்னும் அந்த யூனிவர்சிட்டி ஃபெல்லோஷிப்பாவது ட்ரை பண்ணலாமான்னு இருக்கிறேன். முருகேசன், பச்சையப்பாஸ் ட்ரஸ்டிக்கு தான் ட்ரை பண்ண அப்பேன். கஷ்டம் இல்லை, அதில் பேச வேண்டியதில்லை, மீட்டிங் கூட அட்டன் பண்ண வேண்டியதில்லை. அப்பொழுது சின்னசாமி முதலியார் வருகிறார். அப்பேன், சபாபதி பரீட்சை பாஸ் ஆச்சாமே, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாத்தியார், வாட் நியூஸ், என்ன சமாச்சாரம்? ஒன்றுமில்லை, மேல் பரீட்சைக்கு தமிழ் பாடம் படிக்க வேண்டுமேன்னு. ஓ, அதெல்லாம் கிடையாதே, சமாச்சாரம் தெரியாதா? இப்போ யூனிவர்சிட்டியில் ஃபைபிரிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்களே. பிஏ கிளாஸில் போனதும் தமிழே பேசக்கூடாது, மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணதும் எல்லாம் இங்கிலீஷ் பேசணும், தமிழெல்லாம் மறந்து போடணும். சரிதான் அப்பேன், ஆனாலும் நீ பாஸ் பண்ணதுக்காக ஒரு சாத்துக்கவி பண்ணேன், அதை படிக்கிறேன், கேட்குறியா? ஓ, சாத்துக்கவியா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை கொஞ்சம் பொறுத்து என் சிதைகதங்க எல்லாம் வருவாங்க. ஒரு ஈவினிங் பார்ட்டி வச்சிருக்கிறேன், அப்போ அவங்க எதிர்க்க படிங்க. வச்சுட்டு போங்க, இப்படி கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வாங்க. அப்படியே தம்பி. என்னப்பா அது, சும்மா பாஸ் பண்ணிட்டேன்னு மாத்திரம் சொல்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் உனக்கு இன்னும் கொஞ்சமாவது புத்தி இல்லையப்பா. என்னடா அது டாம்புரட், இங்கே எல்லாம் போடாதே, தபால் ஆஃபீஸில் போடுன்னு சொன்னையா? நானும் அப்போவே நினச்சேன் தப்புன்னு. ஆனாலும் நீ சொல்கிறதுக்கு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பேசாதே போனதுக்கு நல்ல கட்ட அடி ஆப்டுது. ஏன்னா தபால் ஆஃபீஸில் எல்லோரும் உட்கார்ந்துக்குன்னு இருக்கிற இடத்துல நடுப்புற போட்டேன். போட்டுட்டு இத்தை யாரான்னு எடுத்துக்கின்னு போகிறாங்களான்னு மெல்லமாக ஒளிஞ்சுக்கின்னு பார்த்துக்கின்னு இருந்தேன்.
கொஞ்சம் பொறுத்து அங்கே பெருக்கிறவ வந்து அதை பெருக்கி போய் குப்பையில் கொட்ட போனான். உடனே எனக்கு கோபம் வந்து அவகிட்ட போய் அப்படியே பிடிச்சிக்கினேன். அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டோம். அப்புறம் எனக்கு தொடப்பக்கட்ட அடிதான். அந்த காகிதம் என்னமாச்சு? அதை மாத்திரம் உடலையப்பா. அந்த குப்பை தொட்டியில தேடி பார்த்தேன். என் கண்ணுக்கு ஆப்பிடலை. சரிதான், இருக்கட்டும்னு அங்கே இருந்த குப்பையெல்லாம் ஒன்று கூட விடாத தபால் பெட்டியில வாரி போட்டு வந்துட்டேன். டெலிகிராமை தபால் பெட்டியில் ஏண்டா போட்டேன்? அதுக்கு ரூபா வாங்கிக்கின்னு போகலே அம்மா கிட்ட. சொன்னையாப்பா நீ? என்ன முட்டாளாக இருக்கிறேப்பா. இதுதானே நீ பாஸ் பண்ணது? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுப்பா. போ, அதிக பிரசங்கி, ரெகுலர் இடியட், வாய் மாத்திரம் இருக்குது. சபாபதி போகிறான். சுந்தரமூர்த்தி பிள்ளை வருகிறார். யாரப்பா அது? இது சபாபதி முதலியார் வீடு தானா? ஆமாம். அவர் தானே சபாபதி முதலியார்? ஆமாம். பிஏ பாஸ் பண்ணி இருக்காரல்ல இவர்? அது மாத்திரமா, எல்லா பாஸும் பண்ணியிருக்காரு. வாங்க வாங்க சார். ஓ, யூவா? நான் லிஸ்ட்டை பார்த்தேன் அப்பேன். அது சபாபதி முதலியார் பிஏன்னு போட்டிருந்ததா? யாரோன்னு பார்த்தேன். நீ தானே? ரொம்ப சந்தோஷம். உன் ஓட் நான் ஆஸ்க் பண்ணவே வேண்டியதில்லை. என்ன ஓட்டு? இந்த முனிசிபாலிட்டியில் நானும் ஒரு கமிஷன் ஆகலாம்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ முனிசிபாலிட்டி எல்லாம் பேர் மாற்றிட்டாங்களே, தெரியுமா? ஆமாம் ஆமாம். இப்போ முனிசிபல் கோஆப்ரேஷன்னு பேர் மாற்றிட்டாங்க, தெரியும். அப்பேன், உன் ஓட்டை எனக்கு கொடுக்கணும். அதான் கேட்க வந்தேன். எத்தனை ஓட்டு இருக்குது எனக்கு? 1 தான் போல இருக்குது. நான் ஒன்று யோசனை பண்ணுறேங்க. இப்போ நான் பாஸ் பண்ண பிறகு ரெஸ்பான்சிபிள் அதிகமாக போச்சுங்க. படித்தவங்களுக்கு தான் நான் ஓட் பண்ணலாம்னு இருக்கிறேன். நீங்கள் அவ்வளவா படிக்கலை போல இருக்குதே. இல்லை அப்பேன், தமிழ் நல்லா படிப்பேன். இங்கிலீஷ் ஒக்காபுலரி வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கேன். நீ மாத்திரம் உன் ஓட்டு அல்லாதே ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், சாக்கடையெல்லாம் வாரணும். இதெல்லாம் உங்களால் முடியாது. இதெல்லாம் முன்னே கற்றுக்கினுவாங்க. அப்புறம் ஐ ஹூ ஓட் யூ மேக் அட்டம்ப்ட். நீங்கள் எல்லாம் மனசு வச்சாதானே. இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கிறாப்புல இருக்குது. நான் இன்னொரு வேலை வரேன் பெண். வாங்க. சுந்தரமூர்த்தி பிள்ளை போகிறார். தபால் வந்ததப்பா என்று சபாபதி முதலிடம் கொடுக்கிறான். சபாபதி முதலியார் மேல் விலாசங்களை பார்த்து, நான்சென்ஸ், இதை யார் உன்னை வாங்க சொன்னது? இந்த அட்ரஸ் தப்பு. நேரத்தே நான் சொன்னேன். காகிதம் வந்தால் MRRY சபாபதி முதலியார் எஸ்கொயர் ரூட் MB இன்னும் இருந்தால் தான் வாங்கணும். இல்லா போனால் அட்ரஸ் தப்புன்னு வாபஸ் பண்ணணும். இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ. போ. பத்திரம். சபாபதி போகிறேன். குமாரகுரு எம்பின்னா என்ன பிரதர்? சபாபதி, இது கூடவா தெரியாது? அதுக்குத்தான் எதுக்கும் பாஸ் பண்ணி இருக்கணும்ன்றது. எம்பின்னா மெட்ரிக் பாஸ்ன்னு அர்த்தம். நான் அனுப்பின இன்விடேஷனில் கூட சபாபதி முதலியார் எஸ்கொயர் எம்பின்னு போட்டிருந்தேன், பார்க்கலே. அந்நேரத்தில் பாடகர்கள் வருகிறார்கள். சபாபதி முதலியாரை பார்த்து நமஸ்காரம் சொல்கிறார்கள். ஆல் ரைட், வந்தீங்களா? சந்தோஷம். நீங்கள் உங்கள் வாத்தியங்களை எல்லாம் அப்படி வச்சுட்டு கீழே போயிருங்க. நான் கூப்பிடுறப்போ வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பிடிக்கும் கச்சேரி ஆரம்பிக்க. பாடகர்கள் வாத்தியக்கடைகளை மூலையில் வைத்துவிட்டு போகிறார்கள். குமரகுரும் முருகேசம், நாளியாச்சு, நாங்கள் போய் ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கின்னு வரலாமா? நீங்களும் போய் சீக்கிரம் ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கின்னு வாங்க என்று போகிறார்கள். அப்போது சபாபதி வருகிறான். சபாபதி, நீ இங்கே எல்லாம் தொடச்சி வை, பாயெல்லாம் போட்டு வை, சாமான்களை என்னமான உடைக்க போகிற, பத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு சபாபதி போகிறார். உள்ளிருந்து, அடே சபாபதி, கடை ஜாமானுக்கு லிஸ்ட் எழுதணும். ஒரு துண்டு காகிதம் கொண்டா. துண்டு காகிதமா? எங்கே இருக்குது? தேடி பார்த்து, இதோ ஒன்று கிடக்குது.
சின்னசாமி முதலியார் வைத்து விட்டு போன சாத்துக்கவி காகிதத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறான். சபாபதி பாடகர்கள் வைத்துவிட்டு சென்ற இசைக்கருவிகளை பார்த்து, பார்த்தையா, திருடன் மூளையில் இருக்கும் குழலை எடுத்து நேற்று பிடிச்சி அம்மா காணாமன்னு கோவிச்சுக்குன்னு இருந்தாங்களே, இந்த அடுப்பு ஊதும் குழாயை எவனோ திருடிக்குன்னு வந்து இங்கே ஒழிச்சு வச்சிருக்கான். ஆவட்டும் ஆவட்டும், மின்னைத்தே அம்மா கிட்ட கொடுத்து விடுகிறேன். உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டு வருகிறான். வைச்சத்திடம் யாருன்னு பார்க்கணும். அப்போது சபாபதி முதலியார் சபாபதியை அழைத்து, சரி, நீ போய் சீக்கிரம் அந்த ஐஸ்கிரீம் தயார் பண்ணு, ஜாக்கிரதை, ஐஸையும் உப்பையும் ஒன்றா போட்டு பாலை வேற விடணும், அப்புறம் சும்மா சுற்றணும், தெரியுமா? தெரியும்பா, தெரியும்னு சொல்லிவிட்டு நீ என்னமான கெடுத்து வைப்பே. அந்த மூலையில் உட்காந்துக்குன்னு என் எதிர்க்கவே ப்ரிப்பேர் பண்ணு. அப்படியே ஆவட்டும்பா. முருகேசம், ரங்கநாதம், நரசிம்மாசாரி முதலிய சிநேகிதர்கள் வருகிறார்கள். வாங்க வாங்க பிரதர்ஸ், எல்லோரையும் கைலாக கொடுத்து வரவேற்கிறார் சபாபதி முதலியார். என்ன பிரதர், எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் இன்னும் பப்ளிஷ் பண்ணலையே, உங்களுக்கு மாத்திரம் என்னமா தெரிஞ்சது? என் பிரதர் இன்லா ப்ரைவேட்டாக இன்கொயர் பண்ணி எழுதினான் எனக்கு. உட்காருங்க பிரதர்ஸ். எல்லோரும் உட்கார்கிறார்கள். ஃபஸ்ட் ஐட்டம் இன் தி ப்ரோக்ராம், ரெப்ரஸ்மெண்ட் ஐஸ்கிரீம். வெரி குட் பிரதர். ஏண்டா சபாபதி, தயாராச்சா? இல்லைப்பா, பால் கட்டவே இல்லைப்பா, பால் எல்லாம் வெளியே சிந்தி போகுதுப்பா. வாட் நான்சென்ஸ், ஓட்டையாக இருக்குதா என்ன? அருகில் போய் பார்க்கிறாள். என்னடா அது, பாலை வெளியில் ஊற்றனையோ? தடி கழுதை. அவனை அடித்து, பாலை நடுவில் அல்லவா ஊற்ற சொன்னேன். இல்லைப்பா, பாலை நடுவில் ஊற்றனா இன்னொரு வார்த்தை பேசினா உதைப்பேன் கழுதை. சொன்னபடி செய். சினைகள் இருக்கும் இடம் போகிறாள். சீக்கிரம் நன்னா சுத்து பிரதர்ஸ், நம்ம கொஞ்சம் பலகாரம் முன்னே சாப்பிடலாம், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வெளியே ஐயா, அந்த நிமக்ஜான் முன்னே கொண்டாங்க. அதென்ன பிரதர், புது பலகாரம்? எல்லாம் பார்த்து சொல்லுங்க. பிராமணன் கொண்டு வந்து கொடுக்கிறார். என்ன பிரதர், உப்பு மாவா இருக்குதே? உப்பு மாவு தான், அதுக்கு வேறு பெயர் வச்சேன். ஏன்? இந்த பிளான் சர்க்குண விலாச சபையிலிருந்து கற்றுக்கினேன் பிரதர். அங்கே ரெப்ரஸ்மெண்ட் சாப்பிட்ற மெம்பர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரே பலகாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு தரம் பேரை சேஞ்ச் பண்ணுறாரு. அப்படி பேரை மாற்றினா டேஸ்ட் டிஃபர் ஆகுதான். அத்தொட்டு சாதாரணமாக உப்பு மாவுன்னா நன்னா இல்லைன்னு வேறு பேர் வச்சேன். முருகேசன், ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிறது சரிதான். இதில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, உப்பே இல்லை இதில். ஏன் ஐயர், உப்பு மாவு இல்லையா, உப்பு போட மறந்து போட்டீங்க? உங்களுக்கு நல்லா பனிஷ்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நான் உப்பு மாவு ஆர்டர் பண்ணால் உப்பு டபுளாக போட்டு கொண்டாடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடே சபாபதி, ஐஸ்கிரீம் கட்டுச்சாடா? இல்லைப்பா, இன்னும் கட்டலை. குமரகுரு, பரவாயில்லை பிரதர், அதை அப்படியே லிக்விட்டாக சாப்பிட்டா கூட நன்னா இருக்கும் பிரதர். ஐயர், அதோ அந்த பாலை ஆளுக்கு கொஞ்சம் தொன்னையில் வந்து கொடுங்கய்யா. அப்படியே அவர் கொடுக்கிறார். என்ன பிரதர் கொடுக்கிறார். ருசி பார்த்து குமரகுருவரும் முருகேஷ் ருசி பார்த்து உமிழ்கிறார்கள். என்ன பிரதர் சமாச்சாரம், நல்லா இல்லையா என்ன? இல்லை பிரதர், கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது. ஐஸ்கிரீமில் உப்பு அதிகமாக இருக்குதா? அதில் யார் உப்பை போட்டது? தானும் கொஞ்சம் ருசி பார்த்து, தூ அடே சபாபதி, இங்கே வாடா. யாருடா உப்பை போட சொன்னது உன்னே? இல்லைப்பா, நீ கோச்சிக்காதேப்பா. நான் வெளியில் பால் பார்த்து சுற்றுறேன்னா அப்புறம் நீ அது தப்பு, நடுவில் பாலை வாக்கணும்னு சொன்னியா? அப்போவே நடுவில் உப்பும் ஐஸ்கிரீம் போட்டு இருக்கிறேனேன்னு சொல்லலான்னு வாயெடுத்தேன். அதுக்குள்ளே பேசினா உதைப்பேன்னு சொன்னியா? அது தொட்டு பேசாது இருந்துட்டேன்ப்பா. நான் என்ன செய்கிறதுப்பா? இப்போ என்ன செய்கிறது பிரதர்ஸ்? அவன் சொல்கிறதும் கொஞ்சம் வாஸ்தவம் தான். என் பேர்லேயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. போனால் போகுது, இத்தையெல்லாம் கீழே கொண்டு போடு. கீழே வச்சுட்டு அந்த பாடகர்கள் வந்தாங்களே, அவங்கள மெத்த மேலே வர சொல். சபாபதி ஐஸ்கிரீம் மெஷினில் இருந்ததை எல்லாம் கடத்தில் கொட்டிவிட்டு மெஷினை கீழே கொண்டு போகிறான். பாடகர்கள் வருகிறார்கள். குமரகுரு, இந்த பாடகர் யார் பிரதர், புதுசாக இருக்குது என்று கேட்கிறார்.
நாகேஸ்வர ஐயர்னு தஞ்சாவூர் ஜில்லாவிலிருந்து வந்திருக்கிறாரு. அங்கே எல்லாம் ரொம்ப பேர் போனவர். இங்கே பாடுனா 3 தெருவுக்கு அப்பாலே கேட்கும். ரொம்ப கிளவர்மான். சபாபதி பாடல்களை அழைத்து கொண்டு வருகிறான். நாகேஸ்வர ஐயர் ஆரம்பிக்கலாமா என்கிறார். ஆரம்பிங்க ஆரம்பிங்க. நாகேஸ்வர ஐயர் தம்புராவை எடுத்துக்கொண்டு வந்து சுருதி செய்கிறார். என் புல்லாங்குழல் காணேங்க தேடுகிறான். சபாபதி, என்ன ஐயா தேடுறீங்க? புல்லாங்குழல் இங்கே தான் வச்சேன். என்னமா இருக்கும் அது? மூங்கில் குழாயாட்டம் இருக்கும். ஒரு புறமாக சபாபதி வந்து இடம், இந்தாப்பா, நேற்று பிடிச்சி அம்மா ஊதுற குழாயை நான் தான் திடுக்கினேன்னு சொல்லிக்கின்னு இருந்தாங்களே, அதை திருந ஆசாமியை கண்டுபிடிச்சிட்டேன்பா. இவர் தான்பா திடுக்குன்னு போய் இன்னைக்கு கொண்டாந்து இங்கே வச்சுட்டாரு. நான் எடுத்துக்கின்னு போய் அம்மா கிட்ட கொடுக்க வச்சுருக்கேன்ப்பா. வாட் நான்சென்ஸ்! அதுவா அடுப்பு ஊதுற கொலா? கொண்டு வாடா போய் சீக்கிரம். சபாபதி போகிறான். ஐயா கோபிநாத் ராவ், உங்கள் குழல் வருது, பயப்படாதீங்க. அதை எங்கள் மதர் பார்க்கணும் நாங்களாம். எப்படி வாசிக்குதுன்னு அதுக்காக என் வேலைக்காரன் கீழே கொண்டு போய் கொடுத்தானாம். சபாபதி குழலை கொண்டு வந்து கொடுக்கிறான். பிள்ளை, இப்படி வந்து உட்காருங்க என்கிறார் நாகேஸ்வரையர். என்ன அவருக்கு? அவருக்கு கண் கொஞ்சம் அத்திவம். ஓ ஐசி, அதான் கடம் வாசிக்கிறார். அந்த கடத்தை கொஞ்சம் கொண்டாட சொல்லுங்க. அப்பா, அந்த கடத்தை கொஞ்சம் கொண்டாப்பா. என்னத்தை? அந்த கடத்தை? கடம்னா அந்த பானை தான்ப்பா. பானையா? அது என்னத்துக்கு உங்களுக்கு? அடே அதிக பிரசங்கி, எல்லாத்துக்கும் குறுக்கே பேசிக்கணும். கொண்டாந்து கொடு முன்னே. இப்போவே நான் சொல்லிட்டேன்பா. அத்தை, அவரை உடைச்சாருன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். கொண்டு வந்து கொடுக்கிறான். நாகேஸ்வர ஐயர், என்ன ராகம் பாடணும்னு சொல்லுங்கள். பிரதர்ஸ், என்ன ராகம் வேணும் என்று கேட்கிறார். சபாபதி நண்பர்களிடம் ரூபகம் பாட சொல்லுங்கள் என்கிறார் குமரகுரு. நாகேஸ்வர ஐயர், அது தாளம் ஆச்சே. ஓ, அவர் நீங்கள் என்ன தாளம் பாடுறதுன்னு கேட்டீங்கன்னு நினச்சாப்பில் இருக்குது. ஐயா நரசிம்மச்சாரி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன ராகம் பாடணும்? தேசிகர் தோடி பாட சொல்லுங்கள். என்னையா இதில் கூடமா வடகலை தென்கலை சண்டை? ஐயா, நீங்கள் தேசிகர் ராகம் ஒன்றும் பாட தேவையில்லை. மணவாள முனி ராகமாக ஏதாவது பாடுங்க. கல்யாணி பாடுங்க. சரிதான், கல்யாணி ராகம் ஆலாபனை செய்து பிறகு அதில் பல்லவி பாடுகிறேன். ஐயா, தாளத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த கடம் என்னமோ பழுவாக இருக்குதே, கொஞ்சம் இழுத்து போடுங்க. வானாம், அடே பேசாதிரே, இதிலே எல்லாம் தளத்தை நுழைக்காதே. கோவிந்த பிள்ளை கடத்தின் மீது பழங்கொண்டு முத்தாய்ப்பு கொடுக்க கடம் உடைந்து உள்ளே இருக்கும் உப்பும் பாலும் ஐஸும் அவர் மீதெல்லாம் விழுகிறது. இது என்ன உங்க? நான் அப்போவே சொல்லலை வேணாம்னு, உடஞ்சா கஷ்டம்னு சொல்லலை. அடே தடுக்கிறதே, என்னடா செய்தே? இல்லை என்னடா இத்தையெல்லாம் ஊற்றினேன்? இல்லையப்பா, நான் கீழே கொண்டு போய் ஊட்டி விடலாம்னு பார்த்தேன். இதுக்குள்ளே நீ அவர்கிட்ட கொடுக்க சொன்னையா? உடனே கொடுத்துட்டேன்பா. அதுக்கு தான் முதல்ல பிடிச்சி மொல்லமாக அடிங்கன்னு இவர்கிட்ட சொல்லிக்கின்னு இருந்தேன். இந்த இடியட்டை என்ன செய்கிறது பிரதர்? அப்புறம் உனக்கு செய்ய வேண்டிய வேலை செய்கிறேன். இப்போ கீழே போய் நல்ல ஒரு பானையை வாங்கிக்கின்னு வா. சபாபதி கீழே போகிறான். அது வர வரைக்கும் கொஞ்சம் கச்சேரியை நிறுத்தி எங்கள் தமிழ் வாத்தியார் என் பேரில் ஒரு சாத்துக்கவி பாடியிருக்காரு. பாடியிருக்கார், அதை படிப்போம். எங்கே அவர் வரலை இன்னும்? பரவாயில்லை நரசிம்மாச்சாரி, நீங்கள் ராகத்தோடு நன்னா படிப்பீங்க. எங்கே அந்த சாத்திக்கு எழுதின ஆயுதம்? அடே சபாபதி, இங்கே வா. இப்படி சபாபதி மறுபடியும் அடிக்கிறான். எங்கேடா அந்த தமிழ் வாத்தியார் ஒரு காகிதம் வச்சுட்டு போனாரே, இங்கே? அந்த காகிதமா? இதோ கொண்டாரேன்பா. போகிறான். ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன்றான். என்னமான தப்பு பண்ணிக்கின்னு இருக்கிறான். சபாபதி மறுபடி வருகிறான். இதோ அப்பா, அவர்கிட்ட கூட நீங்கள் ராகத்தோடு படிங்க பிரதர். காகிதத்தை பார்த்து, இதை என்னம்மா பிரதர் ராகத்தோடு படிக்கிறது? என்னமோ தப்பாக இருக்குது பிரதர். நீங்கள் கூட என்ன பிரதர், சபாபதியை போல் சொல்கிறதுக்கெல்லாம் குறுக்கா சொல்லிக்கின்னு இருக்கிறீங்க. இருக்கிற ராகத்தோட படிங்கிறேன். உங்கள் இஷ்டம். ராகத்தோட மஞ்சள் 5 பலம், குங்குமம் 10 பலம், வெற்றிலை 4 பாக்கு அரைவீசை,
என்ன பிரதர் இது, சாத்து கவியா இது? அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், ஏதோ தப்பாக எழுதியிருக்குன்னு. ஓ, இந்த பக்கம் எழுதியிருக்கிறாரு. சபாபதி ஒரு கறிப்பானையை கொண்டு வருகிறான். அந்த பானை தவிர வேறு பானை இல்லைப்பா. ஏண்டா கறிப்பானையை கொண்டாட சொன்னேன்? அவருக்கு கண்ணு தெரியாதுப்பா. போ வெளியே, அதனை பிரசங்கி. அவன் இப்படி தள்ள பானை கீழே விழுந்து உடைகிறது. இடு. தந்தி வருகிறது. நயனா, தந்தி வந்திருக்குது. தந்தியா? கொண்டா இப்படி. கையெழுத்து போட்டு அதை வாங்கி பிடித்து பார்க்க தபால்காரன் போகிறான். என்ன பிரதர் விசேஷம்? மை மதர் இன் லா நியர் ரிலேட்டிவ் டைட். நான் உடனே புறப்பட வேண்டியதாக இருக்குது. ஐயா, கொஞ்சம் கச்சேரியை நிறுத்துங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ புறப்படுது பிரதர்? முருகேசம் 6 மணிக்கு புறப்படுது என்கிறார். அப்போ நான் உடனே பார்க் பண்ணணும். உங்களை எல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பிரதர்ஸ். ஆனாலும் இது ரொம்ப அர்ஜென்ட் மாடல். நீங்கள் எல்லாம் இப்போ தயவு செய்து டேக் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு இந்த பார்ட்டி வச்சுக்கலாம். சபாபதி முதலியார் சபாபதியின் தவிர மற்றவர்கள் எல்லாம் போகிறார்கள். என்னப்பா சமாச்சாரம்? உடனே சாமான்கள்லாம் பார்க் பண்ணணும், ஊருக்கு போகணும். ஏன்பா இதை யார்கிட்டையும் சொல்லாதே. இப்போ தெரியுமா, மச்சாங்கிட்ட இருந்து தந்தி வந்தது. நீ பாஸ் பண்ணதாக எழுதி எழுப்பினே, அது தப்பு. பாஸ் பண்ணது பட்டணத்தில் இருக்க பம்மல் சபாபதி முதலியார். எனக்கு சொன்னவங்க முன்னே தப்பாக சொன்னாங்க, மன்னிக்கணும்னு தந்தி கொடுத்துருக்கிறான். அடடே, அப்போவே நினச்சேன்பா. எனக்கு கூட சந்தேகமாக இருந்தது, என்னம்மா பாஸ் பண்ணோன்னு. இப்போ இன்னும் 1 மாதம் பட்டணத்தில் இருக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் எல்லோருக்கும் சொல்லி கிள்ளி பார்ட்டி எல்லோருக்கும் சொல்லி கிள்ளி பார்ட்டியெல்லாம் கொடுத்த பிற்பாடு ரொம்ப வெக்கக்கடாக போகும். ஆமாப்பா, இதையெல்லாம் நினச்சிக்கினா எனக்கே சிரிப்பாக இருக்குதுப்பா. ஏன்பா, ஒரு நாடகம் போட்டால் நன்னா இருக்காதாப்பா? அப்படித்தான் எனக்கும் தோணுது. நீ போய் சீக்கிரம் பார்க் பண்ணு. கொஞ்சம் தூரம் போய் திரும்பி வந்து, ஏன்பா அப்படி போட்டால் அதுக்கு என்னப்பா பேர் வைப்பேன்? என் பேர் தான் வைக்கலாம்னு யோசிக்கிறேன். ஏன்பா என் பேர் கொஞ்சம் வையேன்பா. சார் நான்சன், அதெல்லாம் உதவாது. என் பேர் தான் வைக்கணும். ஆனால் சபாபதின்னு வையப்பா. யார் எப்படி வேணும்னாலும் நினச்சிக்கிட்டோம்பா போகிறான். அவன் சொல்கிறதும் ஒரு யுக்தி தான். முடிவுரை. இந்நாடகத்தில் ஒரு இளம் அறிவற்ற ஜமீன்தார் மற்றும் அவரது முட்டாள் வேலைக்காரன் இருவரும் சேர்ந்து சபாபதி என்ற பெயரை பகிர்ந்து கொண்டது. சபாபதி முதலியார் தன் நண்பர்களிடம் படோடவத்துடன் உரையாடியது. சபாபதி முதலியார் தாம் எழுதிய வியாசத்தை தமிழ் ஆசிரியரிடம் அப்பாவிற்கு முன்னும் வாசித்த அறியாமை, தன்னை பார்க்க வந்த மாமியார் மைத்துனனிடம் தன்னை அறிவாளியாக காட்டிக்கொண்டது. தான் பொங்கல் விருந்துக்கு தயாராகிய விதம், தன் மாமனார் குப்புசாமி முதலியாரையும் கிருஷ்ணசாமியையும் உபசரித்த விதம், சபாபதி முதலியார் பரீட்சையில் பெயிலான போது தன் வேலைக்காரன் அவர் செய்த அட்டகாசம், சபாபதி முதலியார் தான் பரீட்சையில் பாஸாகவில்லை என்பது அறிந்த பின் அவருடைய நிலைப்பாடு என்று எல்லாம் நகைச்சுவையாக சொல்லி நம் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்றது இந்நாடகம். நன்றி, வணக்கம்.